வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்னைக்கு நாம 8 தொகை நூல்களுள் ஒன்றான பரிபாடல் என்ற அகப்புற நூலிலிருந்து திருமால் பற்றிய 13வது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் பார்க்க போறோம். நாம பார்க்கக்கூடிய இந்த பாடலை பாடிய புலவர் நல்லெழுநியார் அப்படிங்கிற புலவர் தான் பாடியிருக்கிறார். இந்த பாடல் எப்படி தொடங்குதுன்னா, மணிவரை ஊர்ந்த மங்குள் ஞாயிற்று என்பதாக தொடங்கி மொத்தம் 64 அடிகளில் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. அப்போ பாட்டிற்கான பொருளை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இந்த பாட்டிற்கான பொருள் பாருங்களேன். அதாவது நீலமணி மாதிரி இருக்கக்கூடிய மலைப்பகுதி, அந்த மலைப்பகுதியில் மேகங்கள் அப்படியே படிஞ்சிருக்குதான். மாலை நேரத்தில் அந்த சூரியன் போய் மறையும் இல்லையா, அதனால அந்த மலைப்பகுதி பார்த்தீங்கன்னா, மலைப்பகுதி ஒட்டி இருக்கக்கூடிய அந்த வானம் அப்படியே சிவந்து காணப்படுது. அப்படிப்பட்ட அழகான பூந்துகளை உடையவனாம் இந்த திருமால். அது மட்டும் இல்லாமல் நன்றாக புனையப்பட்ட திருமுடியை உடையவன். அதுக்கப்புறம் பெரிய மலையிலிருந்து அப்படியே அருவி கொட்டுது. அந்த அருவியில் பொன்னும் மணியும் அப்படியே கொட்டுது இல்லையா, அந்த மாதிரியான உடையை உடையவன். அதற்கு அடுத்தபடியாக கருடப்பறவை, அந்த கருடப்பறவையினுடைய உருவத்தை பொறித்த அழகான கொடியை கொண்டவன். வானத்தில் குளிர்ச்சியால் வானத்தையே முழுமைப்படுத்தக்கூடியது அந்த முழு நிலா. அது மாதிரியான கருணையை கொண்டவன் இந்த திருமால். அது மட்டும் இல்லாமல் பகைவர்களுக்கெல்லாம் பயத்தை தரக்கூடிய சக்கரப்படையினை கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு நல்லெழுநியார். கார்பருவம் வந்துச்சு அப்படின்னா வானத்தில் 2 புறமும் அழகு செய்த அந்த கார்பருவம் வாய்த்ததுனால பெரிதான வானத்தில் 2 புறமும் பார்த்தீங்கன்னா ஞாயிறு என்று சொல்லக்கூடிய சூரியனும் மதியம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலாவும் இருக்கும். அந்த மாதிரி இந்த திருமால் தன்னுடைய கைகளில் ஒரு பக்கம் சக்கரமும் இன்னொரு பக்கம் சங்கும் வைத்திருக்கின்றார். அதற்கப்புறம் வானத்தில் வரக்கூடிய மின்னல்கள் மாதிரி அந்த திருமால் அழகான அணிகலன்களையும் முத்துக மாலைகளையும் அணிந்திருக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த பெருமாள் இருக்கக்கூடிய இடம் திருமலை. இன்னைக்கு சொல்ற முடிய திருப்பதின்னு அதைத்தான் குறிப்பிடுறாரு. அந்த திருமலையாகிய அந்த பரந்த இடத்தை யாரெல்லாம் வணங்குறாங்களோ அவங்களுக்கு அந்த பெருமாள் இருக்கக்கூடிய வைகுண்டம் அப்படிங்கிற அந்த இடத்தினுடைய உரிமை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அந்த கார்வானம், அந்த மலைவானம் திருமாலுடைய மேனிக்கு ஊமையாக சொல்லப்பட்டிருக்கின்றது. மாலை காலத்துல 2 பக்கத்து அடிவானத்திலையும் காட்சி அளிக்கக்கூடிய ஞாயிற்றுக்கும் நிலவுக்கும் அந்த 2 கையிலும் இருக்கக்கூடிய சக்கரமும் சங்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் அவருடைய அந்த பிரகாசமான ஒளிக்கு அவருடைய அணிகலன்கள் சொல்லப்படுது, மின்னல் மாதிரி. அதாவது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, மழை வந்ததுன்னா எப்படி உலகம் மகிழ்ச்சியாக இருக்குமோ அந்த மாதிரி யாரெல்லாம் உன்னை தொழுகிறார்களோ அவங்கனால இந்த உலகம் சிறப்பெய்தும் திருமாலை அப்படிங்கிறத முதல்ல குறிப்பிடுறாரு. அதற்கப்புறம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த போரில் பகைவரை கொண்டளிக்கக்கூடிய தலைமை உடையவனாகவும் இருக்கின்றாய். சுவைமை, இசைமை, தோற்றம், நாற்றம், ஊறு, இந்த 5ஆக அமையக்கூடியவன் நீதான். 5புலன்களும் 5பொறிகளும் எல்லாமாக விளங்கக்கூடியவன் நீதான். இசைமை எனப்படக்கூடிய முதலாவதான ஓசையால் அறியப்படக்கூடிய வானமும் நீயே. ஓசையும் ஊரும் அந்த 2ஆல அறியப்படக்கூடிய காற்றும் நீயே. ஓசை, ஊறு, ஒளி இந்த 3ஆல உணரப்படக்கூடிய தீயும் நீயே. ஓசை, ஊறு, ஒளி, சுவை அப்படிங்கிற 4ஆல் உணரப்படும் தண்ணீரும் நீயே. ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம் என்று 5ஆல் உணரப்படக்கூடிய நிலனும் நீயே. அது மட்டும் இல்லாமல் இந்த 21 உலகப் பகுதிகள் அனைத்துக்கும் மூலமாகிய ஆதிப்பொருளும் நீயே. வானமும் காற்றும் தீயும் அனைத்துமே நீயே தான். அதாவது என்ன சொல்றாருன்னா, ஆதியும் அதனிடத்தில் தோன்றிய மாயை, அதனிடத்திலிருந்து விளக்கம் பெற்ற 50 பூதம், அவற்றை உணரக்கூடிய புலன்கள், உணர கருவியாக விளங்கும் பொறிகள் எல்லாமே திருமால் தான் அப்படிங்கிறத இங்கே குறிப்பிடுறார். இந்த உலகத்தில் ஆதியும் அந்தவும் எல்லாவுமாக விளங்கக்கூடியவன் அந்த திருமால் தான் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய உருவத்திலிருந்து மாறுபட்டு இருக்கக்கூடிய பார்க்கடலில் நல்ல பிரகாசிக்கக்கூடிய அந்த மணிகளை கொண்டிருக்கக்கூடிய 1000 தலைகளை கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆதிசேஷனாகிய பாம்பின் மேல் துயில் கொண்டிருக்கக்கூடியவனே அப்படின்னு சொல்றாரு. அதற்கப்புறம் வீரத்தோட மிகுதியால பேரொளியோட
எதிரிகளை அழிக்கக்கூடிய ஆற்றல் மிக்க மார்பை உடையவனே. அதுக்கப்புறம் வளைந்த முகப்பை கொண்ட நாஞ்சில் படை, அந்த கலப்பைன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படிப்பட்ட பலராமன் அவனும் நீதான். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் அந்த 4 நிலத்தினுடைய நடுக்கமும் தீரும்படி அந்த கிம்புரி என்னும் அந்த விளங்கும் ஒளி செய்யக்கூடிய கோட்டினுடையவராக களிறு ஆகியவனும் நீதான் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒருவனாய் இருந்தும் மூவேறு உருவம் கொண்டு இருக்கின்றான் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தையும் இந்த இடத்துல பதிவு செய்திருக்கிறார் நல்லெண்ணியார் அப்படிங்கிற புலவர். அது மட்டும் இல்லாமல் அந்த படர்ந்த சிறகுகளோடு கூடியது, பாம்புகளுக்கெல்லாம் பகையாக விளங்கக்கூடியது கருடன். அப்படிப்பட்ட அந்த கருடனை கொடியாக ஏற்றுக்கொண்டவனே, குறையாத செல்வத்தினை உடையவனே, உன்னுடைய ஆணையால் தான், உன்னுடைய கட்டளையால் தான் அந்த வேதங்களே செழிக்கின்றன. கார்மேகம், காயாம்பு, கடல், இருள், நீலமணி இந்த 5மே ஒப்பாகும்படியான அழகு கொண்டவனே, நீ அன்போட கருணையோட நீ பேசக்கூடிய வாய்ச்சொற்கள் வளம்புரிச்சங்குடைய ஒளி மாதிரி இருக்கிறது. அந்த வேதத்தினுடைய ஓசை போல இருக்குது. நீ கோபம் கொண்டபோது உன்னிடத்திலிருந்து பிறக்கக்கூடிய வாய்ச்சொற்கள் அது வானத்தினுடைய அதிர்வையும் மேகத்து இடிமுழக்கத்தையும் போல இருக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அதுக்கப்புறம் முடிந்தது, முடிய போவது, தோன்றப்போவது இந்த மாதிரியான 3 கடந்தவையான உயிரினம் அனைத்துமே கடல் பொருந்திய உன்னுடைய அந்த திருவடிகளை வந்துச்சு அப்படின்னா அதற்கெல்லாம் ஒரு மேன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு அடுத்தபடியாக என்ன குறிப்பிடுறார் அப்படின்னா, நீங்காத வலிமையுடையவன் நீதான். நீங்காத வலிமையுடையவன், கோவப்படாத சிவந்த கண்களை உடையவன். ஆனால் அதே நேரத்தில் அந்த போர்க்களம் என்று சொல்லக்கூடிய அந்த செருக்களத்துக்கு போயிட்ட அப்படின்னா சக்கரப்படையோட இருக்கக்கூடியவன் நீதான். நெருப்பொத்து மலர்ந்துள்ள அந்த வெற்றிப்பூ அதை துளசியிடையே அணிந்திருக்கக்கூடிய மாலையை கொண்டவன். அதாவது திருமால் கழுத்தில் துளசி மாலையோடு சேர்த்து அந்த வெற்றிப்பூவும் துளசியும் கலந்து கட்டப்பட்ட ஒரு மாலையை அணிந்திருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய அன்னையாகவே நினைத்து உன்னுடைய திருவடிகளை வணங்கினோம். நாங்கள் எல்லாருமே திருமாலை உன்னை யாராக நினைச்சோம் அப்படின்னா எங்களுடைய அம்மாவாக நினைத்தோம். முன்னும் பல பிறவிகளிலும் நாங்கள் செய்த அந்த தவத்தினுடைய பயனாகத்தான் உன்னுடைய திருவடிகளை எல்லாம் வாழ்த்தணும். பெருமானே, இனி அடுத்து வரக்கூடிய எல்லா பிறவிகளிலும் என்னுடைய விருப்பம் என்ன அப்படின்னா உன்னுடைய திருவடியை வணங்குவதுதான் அப்படின்னு சொல்லி அந்த புலவர் நல்லெழுநியார் குறிப்பிடுறார். அப்போது இந்த 13வது பாடல் மூலமாக அவர் தெரிவிக்கக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, முதல்ல திருமாலுடைய தோற்றப்பொழிவை பற்றி சொல்கிறார். அந்த திருமாலுடைய தோற்றப்பொழிவை பற்றி அவர் கையில் வச்சிருக்கிற சங்கு சக்கரம், அதுக்கப்புறம் அவருடைய உடலில் இருந்திருக்கக்கூடிய அணிகலன்கள் இதையெல்லாம் சொல்கிறாரு. அப்புறம் அந்த உலக இயக்கத்துக்கவே காரணமானவர் அப்படின்னு குறிப்பிட்றாரு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமும் நீ தான். அந்த 5 புலன்கள், 5 பொறிகள், 5 பூதங்கள் எல்லாமாகவும் விளங்கக்கூடியவன் திருமால் தான் அப்படிங்கிற கருத்தை சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எல்லா உலகங்களையும் காக்கக்கூடியவன், 27 உலகங்களையும் காக்கக்கூடியவனாக அந்த திருமாலை பற்றி குறிப்பிடுகின்றார். அதற்கப்புறம் அந்த இறப்பு எதிர்வு நிகழ்வு என்று சொல்லக்கூடிய அந்த 3 காலத்திற்கும் உரிய ஒரு கடவுளாக இருக்கக்கூடியவனும் இந்த திருமால் தான் அப்படிங்கிற கருத்தையும் புலவர் பதிவு செய்துட்டே போறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த திருமால் கழுத்திலே அணிந்திருக்கக்கூடிய மாலை எப்படிப்பட்டது அப்படின்னா வெற்றியும் துளசியும் கலந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ காக்கும் கடவுளாகிய அந்த திருமால் இந்த மாலை அணிந்திருக்கிறார். இப்படிப்பட்ட மாலையை அணிந்திருக்கக்கூடிய திருமாலை யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அவங்க என்னைக்குமே சிறப்படைவாங்க. அப்படிப்பட்ட திருமாலை நான் அன்னையாகத்தான் பார்க்கிறேன். அதாவது நாங்கள் அன்னையாக பார்க்கிறோம், ஒரு அம்மா மாதிரி பார்க்குறோம். அப்போது எங்களுடைய விருப்பம் என்னன்னா எப்போவுமே உன்னுடைய திருவடியை வணங்கி கொண்டே இருக்க வேண்டும். அப்போ திருமாலினுடைய திருவடி யாரெல்லாம் வணங்குறாங்களோ அவங்க வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலையை அடைவார்கள். அப்போது திருமாலினுடைய அந்த உருவத்தை அந்த திருமலையில் போய் வணங்கினா அவங்களுக்கு அந்த திருவைகுண்டம் என்று சொல்லக்கூடிய அந்த திருமால் இருக்கக்கூடிய இடம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இந்த பாடல் நமக்கு புரிய வைக்கின்றது. அப்போ இது மூலமாக புலவர் தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்துகிறார். அப்போது எப்போவுமே வணங்கிட்டு இருக்கிற அந்த ஒரு நிலை தான் தனக்கு வேண்டும் அப்படிங்கிறத இந்த பாடல் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறாரு. மிக்க நன்றி. மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு, விளக்கங்கள் தேவை அப்படின்னா நீங்கள் காமெண்ட் பகுதியில் குறிப்பிடுங்க.
நன்றி.